இந்த காட்சியை பாருங்க. ஒரு உணவு ட்ரக்குக்கு முன்னாடி ஒரு பாலஸ்தீன் வருது. ஒரு வினாடி, 2 வினாடி மனிதர்கள் எதுக்காக இவ்ளோ ஒவ்வொரு வினாடியும் திண்டாடுறாங்க? ஒரு கைப்பிடி அரிசிக்காக, ஒரு சொட்டு தண்ணீருக்காக, ஒரு மருந்துக்காக. காசாவுல இன்னைக்கு வாழ்றதே ஒரு பெரிய போராட்டம். ஆனா, உலகம் எல்லாம் கேட்குற ஒரே ஒரு கேள்வி தான். நமக்குமே அந்த கேள்விக்கு நாம யோசிச்சுட்டுருப்போம். இந்தியால இருக்க நாம, இலங்கையில இருக்க நாம, ஒவ்வொரு நாள் நியூஸ பார்க்கும்போதும் ஏன் அரபு நாடுகள், அதாவது அத சுற்றி இருக்க அரபு நாடுகள், பணக்கார நாடுகள், முஸ்லீம் நாடுகள், ஏன் இவர்கள அகதிகளா ஏற்கல? ஏன் ஏற்க மறுக்கிறாங்க? இவங்களுக்குன்னு எதுக்காக ஒரு ஃபண்டிங்கோ, இல்ல அகதிகளுக்கான பெரிய ஒரு பணத்த செலவழிக்க ஏன் மறுக்கிறாங்க? இவ்வளவும் நடக்குறது அவங்க பக்கத்துல. ஆனா அவங்க கண்டுக்காம இருக்காங்க. அதுக்கான காரணங்கள் என்ன? பார்க்கலாம். முதல்ல வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அரபு நாடுகள் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவ்ளோ கிளியரா அங்க நடந்துட்டு இருக்கா? சக அரபு அ மனிதர்கள். இவங்களும் அரபு இனத்த சேர்ந்தவங்க தான். ஸோ சக அரபு இனத்த சேர்ந்த ஒரே இனத்த சேர்ந்த ஒரு மக்கள் அங்க செத்து மடியிறாங்க. ஸோ அரபு நாடுகள், முஸ்லீம் நாடுகள் என்ன இப்ப பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு சின்ன ஒரு கிளிப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பத்தி பேசலாம். ஏன் இவங்க உதவி செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல சவுதி அரேபியா. சவுதி அரேபியா ஒரு பெரிய ஒரு பொருளாதார சக்தி. அவங்க விஷன் 2030 சொல்லிட்டு அதில் வந்து நியாம் எதிர்கால நகரங்கள் உருவாக்குறாங்க. நியாம் சொல்லிட்டு அதோட நேம் அந்த நகரங்கள் அதுக்கு கீழே உருவாக்குறாங்க. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட $500 பில்லியன் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. 500 பில்லியன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவோட ரிசர்வ் 1 இயர் ரிசர்வ் வந்து 600 பில்லியன். அதாவது 1 இயர் இந்தியாவோட ரிசர்வை அவங்க ஈக்குவலாக செலவு பண்ண போகிறாங்க இந்த சிட்டி ப்ராஜெக்ட்டுக்காக. இதில் இருந்த ஒரு சின்ன பகுதி கூட அவங்க பாலஸ்தீனத்துக்கு நேரடியாக செலவு பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட்டு யுஏஇ, ஐக்கிய அரபு அமீரகம். ஐக்கிய அரபு அமீரகம் நவீன வளர்ச்சிக்கு பேர் போனது. அதில் வந்து பூச்சிக்கல்வியாக இருக்கட்டும், உலக எக்ஸ்போ கண்காட்சியாக இருக்கட்டும், நூற்றுக்கணக்கான மில்லியன் திட்டங்களுக்கான முதலீடு செஞ்சுருக்காங்க. செவ்வாய் கிரகத்துக்கு கூட இப்போ விண்வெளி அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் அவங்க பாலஸ்தீனருக்கு அடிப்படை உதவிகளோடு செய்கிறதுக்கு முன் வரல. நெக்ஸ்ட்டு கத்தார் இப்போ உலக கோப்பை நடத்திட்டுருக்கு. அவங்க தான் மீடியேஷன் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் உள்கட்டமைப்பு வசதிகள் ஒரு அவங்களோட உள்கட்டமைப்புக்காக 220 பில்லியனுக்கு அதிகமாக செலவு பண்ணுறாங்க ஒரு சின்ன நாட்டுக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வுக்கு கத்தார் எந்த ஒரு அங்கீகாரத்தையுமோ எந்த ஒரு இதையுமோ முன்னாடி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணலை. அண்ட் குவைத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா உள்கட்டமைப்புக்காக இருக்கட்டும், இல்லை சுகாதாரத்துக்காக இருக்கட்டும், இல்லை இதுக்கெல்லாம் சேர்ந்து அவங்க குவைத் விஷன் 2035 அப்படின்னு திட்டங்கள் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுற அவங்க கூட அதுலேருந்து ஒரு 2 பில்லியனோ 3 பில்லியனோ அந்த ரேஞ்சுக்கு கூட அவங்க இன்வெஸ்ட் பண்ணலை. காசா மக்களுக்கு உணவுக்கு கூட அதை கொடுக்கல. ஸோ இது அரபு நாடுகள் இப்போ அவங்க கரண்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நான் பார்த்துருக்கேன். இதுக்கப்புறம் நாம் வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, என் பேர் டாக்டர் ஜே. குளோபின் போக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அந்த தலைப்பு, பாலஸ்தீன அகதிகளை ஏன் அரபு நாடுகள் அனுமதிக்கலை, அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் காரணங்கள் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம மெயினாக பார்க்க போகிற நாடுகள் வந்து குவைத், எஜிப்து, ஜோர்டான் மற்ற சவுதி அரேபியா. இந்த நாடுகள் வந்து இவங்க சுற்றி இருக்காங்க. இவங்க ஒரு டாமினன்ட் சக்தி, பவர்ஃபுல் சக்தி. ஸோ இவங்க ஏன் இதை ஏற்க மறுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல எஜிப்தில் வந்து என்னென்னா, எஜிப்தோட டாப்பிக்கே மூணாக சொல்லலாம் வந்து ஃபியர் ஆஃப் அனதர் நக்பா, அப்புறம் அவங்களோட செக்யூரிட்டி கன்சர்ன் வால் ஆஃப் ரஃபா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஃபியர் ஆஃப் அனதர் நக்பா அப்படிதான் என்னென்னா, 1948 இஸ்ரேல் உருவாக்கப்பட்டப்போ சுமார் 7 லட்சத்துக்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் தங்கள் வீட்டை விட்டு வெளியேறி மற்ற நாடுகளில் தஞ்சமடைஞ்சாங்க. இது நக்பா பேரழிவுன்னு அழைக்கப்படுது. எஜிப்து என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, ஒருவேளை இந்த ரிஃப்யூஜி அக்செப்ட் பண்ணாங்கன்னா மற்றொரு நக்பா மாதிரி, அதாவது பாலஸ்தீன மக்களின் சுயாட்சி முடிவுக்கு வந்துடும்
அவங்களோட அந்த கிளைம் பண்ணுற அந்த நிலத்தோட உரிமையை கிளைம் பண்ணுற அந்த சுயாட்சி அந்த அதிகாரம் வந்து முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு பயப்படுறாங்க. இதை எஜிப்து அதிபர் அல்ஃபல் பக்டாயல் ஷி வந்து கூறியிருக்காரு. இதை இன்னொரு நட்பாவுக்கு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் 2 செக்யூரிட்டி கன்சர்ன். எஜிப்து காசாவை ஆளும் ஹமாஸ் அமைப்பு வந்து முஸ்லீம் பிரதர்ஹுட்டோட தொடர்பில் இருக்குது. ஸோ 2013 முஸ்லீம் பிரதர்ஹுட் வந்து எல்சி அவரோட ஆட்சியை தூக்கறினாங்க. ஸோ ஹமாஸ் வேற அந்த போராளிகள் வந்து சினாய் பகுதிக்குள்ள நுழைஞ்சு எஜிப்து மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. எஜிப்து இஸ்ரேல் இந்த அனுமதி ஒப்பந்தம் இருக்குது. இதில் வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அதாவது இஸ்ரேல் வந்து உள்ள அலோவ் பண்ணிட்டாங்கன்னா அது மூலமாக காசாவை சேர்ந்த ஆளும் ஹமாஸ் வந்து உள்ளே நுழைஞ்சு அங்கே ஏதாவது அங்கிருந்த எஜிப்துலேருந்து தாக்குதல் நடத்தினாங்கன்னா அது எஜிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கான அக்ரிமெண்ட் உறவுல ஒரு பெரிய ஒரு விரிசல் உண்டாக்கும். அதனால் நேரடியாக இந்த யுத்தத்தில் கலந்துக்கொள்ளாமல் அது தள்ளி வைக்கிறாங்க. இதுக்கும் மேலேயும் எஜிப்ட் என்ன பண்ணியிருக்குன்னா வாலா பிரப்பா அதாவது 3வது காசா எல்லையில் 21 கிலோமீட்டருக்கு பரப்பில் ஒரு பாதுகாப்பு சுவர் கட்டியிருக்கு. எதுக்காகனா காசாலேருந்து மக்கள் ரெஃப்யூஜ் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு எஜிப்து ஒரு பெரிய டாமினன்ட் முஸ்லீம் கண்ட்ரி, அவங்க உள்ளே வரக்கூடாது தடுத்து நிறுத்தி வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னா இதன் மூலமாக எஜிப்திலிருந்து ஒருவேளை ஆயுதங்கள் வந்து காசா மக்களுக்கு போயிருமோ அப்படின்னு சொல்லி தடுக்கணுன்றதுக்காக ஹமாஸ் அமைப்பை சேர்ந்தவங்க எஜிப்துக்குள்ளே வந்துடக்கூடாது, தங்களோட பொலிட்டிக்கல் ஏதாவது பாதிப்பு ஏற்படும், தங்கள் மக்கள் ஏதாவது பாதிப்பு ஏற்படும், அவங்கள காசாவை சேர்ந்தவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா இதன் மூலமாக எஜிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்க உறவுல விரிசல் வந்துடும் அப்படின்னு சொல்லி எஜிப்து ஒரு கடுமையான நிலைப்பாட்டை எடுத்திருக்கு. 2வது முக்கிய கண்ட்ரி குவைத். குவைத் வந்து ஒரு காலத்தில் பாலஸ்தீனர்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருந்த கண்ட்ரி. 1964 யாசர் அரஃபாத் வந்து அந்த குவைத்தில் தான் பத்தா அப்படின்னு இயக்கத்தை குவைக்கெல்லாம் தொடங்கினார். இது வந்து ஒரு ஜிகாதி அமைப்பு, அதாவது முஸ்லீம் பிரதர்ஹுட்டோட சேர்ந்து இஸ்ரேலை எதிர்க்கிற ஒரு ஜிகாதி அமைப்பு. ஆனால் 1990-92 காலகட்டத்தில் குவைத்தை சேர்ந்த 3,50,000 பாலஸ்தீன மக்களை நாட்டை விட்டு வெளியேற்றினாங்க. எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் குவைத்தை விட்டு முழுவதும் வெளியேற்றினாங்க. இதுக்கான காரணம் 3 காரணம் முக்கியமாக சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் காரணம் ஒன்று, சப்போர்ட் ஆஃப் சதாம் ஹுசேன். 1990 ஈராக்கோட அதிபராக இருந்த சதாம் ஹுசேன் குவைத்தை ஆக்கிரமிச்சாரு. அப்போ பாலஸ்தீன விடுதலை இயக்கமான PLO வந்து சதாம் ஹுசேனுக்கு ஆதரவு கொடுத்துச்சு. இது குவைத்து மக்களும் பெரிய கோவத்தை ஏற்படுச்சு. அதாவது தாங்கள் அடைக்கலம் கொடுத்த அகதிகளாக உள்ள எடுத்த பாலஸ்தீன மக்கள் தங்களுக்கு எதிராக, தங்கள் நாட்டுக்கு எதிராக ஒரு போர் தொடுக்க வர்றான், அவனுக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய ஒரு கோவத்துண்டாயிருக்கு. அது மூலமாக அந்த போர் முடிவடைஞ்ச உடனேயே குவைத் ஒரு முடிவு எடுத்தாங்க, இங்கே இருக்க எல்லா பாலஸ்தீனையும் வெளியே அனுப்பினாங்க. ஸோ கிட்டத்தட்ட 3,50,000 மக்களை வெளியேற்றினாங்க. 2வது எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் இம்பாக்ட். குவைத்தில் வந்து பாலஸ்தீனம் பெரும்பாலும் வேலை செய்கிறாங்க. ஆனால் அவர்கள் வந்து வெளியேற்றுவது குவைத்தோட உள்நாட்டு அரசியல் ஸ்டெபிலிட்டியையும் பாதுகாக்கிறதுக்காகவும் PLOவோட செல்வாக்கு வந்து திரும்ப PLO உள்ளே வந்து குவைத்துக்குள் உள்ளே வந்து குவைத்தோட அரசாங்கத்தோட ஸ்டெபிலிட்டியை எங்கே சீரழிச்சிடுமோ, குவைத்தில் எதுவும் போராட்டம் வெடிச்சிடுமோ அப்படின்னு சொல்லி, அதனால் அங்கே உள்ள பாலஸ்தீனை எந்த அளவுக்கு குறைஞ்ச எண்ணிக்கையில் வச்சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. இது மூலமாக அந்த நாடோட ஸ்டெபிலிட்டி அங்கே மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாலஸ்தீனியர்கள் ஜோர்டானோட குடியுரிமை இருந்தாலுமே அவர்களையுமே சேர்த்து வெளியனுப்புறாங்க. அதாவது பாலஸ்தீனர் ஜோர்டானில் போய் சிட்டிசன்ஷிப் வாங்கி ஜோர்டான் சிட்டிசனாக உள்ளே வந்தாலுமே அவங்களும் நான் அலோவ் பண்ணாமல் அவங்களையும் வெளியனுப்புறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற நாடு வந்து ஜோர்டான். ஜோர்டான் வந்து ஒரு முக்கியமான நாடு. ஏன்னா அதுதான் பெரும்பாலான எல்லை வந்து ஷேர் பண்ணக்கூடிய நாடு. ஆனால் ஜோர்டானோட மன்னர் பற்றி நான் ஒரு லைன் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, இப்போ ஆட்சி செய்கிற மன்னர் வந்து நபிகள் நாயகத்தோட வம்சாவளியில் வந்த ஒருத்தர். ஸோ இப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஜோர்டான் நாடு வந்து இனிஷியலாக வந்து ஆரம்பத்தில் 1960-70 காலகட்டங்களில் வந்து பெரும்பான்மையான காசா மக்களையும் பாலஸ்தீன மக்களையும் உள்ள வரவேற்றாங்க, ரெஃப்யூஜியாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நடக்கிற அந்த காசா படுகொலையில் வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, முழுவதும் எல்லையை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. யாரையும் உள்ளே இருக்க முடியாமல் அவங்க தடுத்து நிறுத்தி வச்சுட்டாங்க. அதுக்கான முக்கியமான 3 காரணம் இருக்குது. காரணம் நம்பர் 1, அசாசினேஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். 1971 பாலஸ்தீன விடுதலை முன்னணி வந்து PLF அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா,
ஜோர்டான் மன்னர் வந்து வாசிம் அல் தல் என்பவரை வந்து கோயல், அதாவது எஜிப்துக்கு போன அவரை பகிரங்கமாக சுட்டு கொண்டுட்டாங்க. இது ஜோர்டான் அரசுக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இவங்க பிரதமரை மட்டும் சாகடிக்க முயற்சி பண்ணல. அடுத்த ரெண்டாவது ரீசன் அட்டெம்ப்ட் எகெயின்ஸ்ட் கிங். 1970 வந்து PLO வந்து பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் ஜோர்டான் மன்னரை ஹசைனுக்கு எதிராக வந்து புரட்சி மேற்கொண்டாங்க. இது வந்து கருப்பு சட்டம்னு சொல்லுவாங்க. PLO வந்து ஜோர்டானில் தங்களை ஆயுத பயிற்சி முகாம்கள் அமைச்சு மன்னருக்கு 2 தடவை படுகொலை முயற்சி பண்ணியிருக்காங்க. 2 தடவை படுகொலை முயற்சி செஞ்சு ஜோர்டான் மன்னர் வந்து ஹசைன் வந்து அதில் தப்பிச்சிருந்தார். 2 தடவையும் தப்பிச்சாரு. அதுக்கப்புறம் இமிடியேட்டாக PLO வந்து வெளியேற சொல்லிட்டாரு. அதாவது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போகிற குரூப்பை வந்து உடனே வெளியே சொல்லி எல்லைகளை வந்து முழுவதும் சீல் பண்ணிட்டாரு. 3வது வந்து பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி. ஜோர்டானுக்கு ஏற்கனவே பெரும்பாலான அகதிகளை உள்ள வச்சுருக்காங்க. PLOவோட செயல்பாடு ஏற்கனவே வந்து அவங்க அரசாங்கத்தை உள்ள ஆளுகளே கொல்ல ஆரம்பிக்கிறாங்க, படுகொலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் உள்நாட்டு ஸ்டெபிலிட்டி போகுது, எக்கனாமிக்கலாக பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் ஸ்டெபிலிட்டிக்காக உள்ளே இதுக்கு மேலே எந்த ஒரு பாலஸ்தீனும் காசா மக்களையும் உள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவில் இருக்காங்க. இப்போ மற்ற அரபு நாடுகளை பார்க்கலாம். லெபனான் 1970 ஜோர்டான்லேருந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து லெபனானுக்கு தான் போனாங்க. லெபனானில் வந்து உள்நாட்டு போர் வந்துருச்சு. இதனால் 1975 இருந்து 90 வரைக்கும் உள்நாட்டு போர் ஸ்பில்வார் வந்து ரொம்ப தீவிரமடைந்தது. பாலஸ்தீன அகதி முகாம்கள் வந்து இஸ்ரேல் மற்றும் உள்ளூர் படைகளால் தாக்கப்பட்டுச்சு. 1972 சப்ரா மற்றும் ஷகேரா முகாம்களில் வந்து அந்த படுகொலை நடந்துச்சு. இதனால் பெரும்பாலான லெபனான் பாலஸ்தீன அகதிகள் வந்து அது ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலாகவே பார்க்குறாங்க. எங்கே லெபனானுக்கு போனால் ஈஸியாக வந்து இஸ்ரேலோட டார்கெட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதோட மட்டும் இல்லாமல் லெபனானில் இருக்க மக்கள் வந்து இவங்களை ஒரு எதிரியாகவே பார்க்குறாங்க. இவங்களால தான் தங்களோட உள்நாட்டு எக்கனாமிக் வந்து இந்த அளவுக்கு நாசமாக போயிடுச்சு, அதாவது ஸ்டெபிலிட்டி இல்லாமையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. அதனால் காசா மக்களை ஒரு எதிரியாகவே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சிரியா என்ன பண்ணுதுன்னா அகதிகளுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க. ஆனால் ரீசெண்டான அகதிகளை உள்ளெடுக்காமல் முன்னாடி 1960-70 இடம்பெயர்ந்த அகதிகளுக்கு வந்து உரிமை கொடுத்துருக்காங்க, ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க, அடி உரிமை கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா அவங்க சிட்டிசன் வாங்க முடியாது, அவங்க குடியேற முடியாது. ஏன்னா 1970 வந்து சிரியாவை சேர்ந்த சேம் PLO அவங்க வந்து ஜோர்டான் மன்னனை கொல்ல முயற்சி பண்ணும்போது அதுக்கான விமான ஆதரவு வந்து கொடுக்கல. ஏன்னா இது ஜோர்டானுக்கும் சிரியாவுக்கும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல. அதனால தான் PLOவால் ஜோர்டான் மன்னனை கொல்ல முடியல. அதே நேரம் வந்து சிரியா வந்து பாலஸ்தீனர்கள் வந்து ஒரு அரசியல் ஆயுதமாக கேடயமாக பயன்படுத்துகிறாங்க. மற்ற நாடுகளுக்கு USA மற்ற நாடுகள் சாங்ஷன், அதாவது அவங்க கொடுக்குற பொருளாதார நெருக்கடியிலும் தப்பிக்கிறதுக்காகனா இவங்களை வந்து இந்த மக்களை வந்து ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறாங்க. சரி, முக்கியமான கல்ஃப் கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க? சவுதி அரேபியா, ஓமான், ஏமன், பஹ்ரைன், குவைத், இவங்களாம் என்ன கத்தார், இவங்களாம் என்ன பண்ணுறாங்க UAE அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளைகுடா நாடுகள் பாலஸ்தீனர்கள் பொருளாதார உதவி கொஞ்சம் வழங்குறாங்க. ஆனால் அகதிகளை ரெஃப்யூஜிகளை ஏற்க மறுக்கிறாங்க. பாலஸ்தீனர்கள் தங்கள் நாடுகளில் வந்து அமைதியை குலைப்பாங்க. ஏன்னா பாலஸ்தீனர்கள் ஏற்கனவே அங்கே உள்ள போன 3 நாடுகளில் அங்கே உள்ள தலைவர்களை கொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் குவைத்தில் சதாம் ஹுசேனுக்கு ஆதரவாக அவங்க செயல்பட்டாங்க. அதே நேரம் அவங்க போன ஜோர்டானில் வந்து ஜோர்டான் மன்னரை கொல்ல 2 தடவை முயற்சி பண்ணாங்க. ஒரு தடவை பிரதமரை கொண்டிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் லெபனானில் பல தடவை லெபனான் அரசாங்கத்தை அவங்க கவுத்திருக்காங்க. ஸோ அதனால் தங்கள் நாட்டுக்கும் அகதிகளை உள்ளெடுக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படின்னு அவங்க அஞ்சுறாங்க. அதனால் பாலஸ்தீனை ஏற்பதை அவங்க மறுக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா இஸ்ரேலுக்கு எதிரான நேரடியாக அரசியலை குதிக்க யாருமே தயாராக இல்லை. அவங்க இஸ்ரேலை எதிர்க்க பயப்படுறாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் இஸ்ரேலை எதிர்க்கக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஓமன் வந்து ஈரானோட ஒரு நல்ல ஒரு உறவில் இருக்காங்க. ஆனால் அப்படி ஈரானுக்கு ஒரு நல்ல உறவில் இருந்தாலுமே இவங்க ஓமன் வந்து அகதிகளை ஏற்க மறுக்கல. ரொம்ப சொத்தமான ஒரு எண்ணிக்கையில் வந்து அகதிகளை ஏற்றாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக 5 வருஷமாக எந்த ஒரு மக்களுக்கு வந்து பெரிய அளவிலான அகதி ஸ்டேட்டஸ் கொடுக்கல, ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் அவங்க கொடுக்கல. என்ன ரீசன்னா இப்போ அவங்க இஸ்ரேலுக்கு உண்டான அவங்களோட டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட்டில் பாதிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எந்த ஒரு அகதிகளையும் அவங்க ஏற்க மறுக்கிறாங்க ஓமான். இதோட கன்க்ளூஷன் என்னன்னா பாலஸ்தீன அகதிகளோட பிரச்சனை வந்து அரபு நாடுகளில் வந்து
ஒரு அரசியல் பாதுகாப்பு முடிவுகளால் பெரும்பாலும் பாதிக்கப்படுது. எப்படின்னா, குவைத்து, எஜிப்து, ஜோர்டான் ஆகிய உள்நாட்டு ஸ்டெபிலிட்டி போயிடும் அப்படின்னு பயப்படுறாங்க. இஸ்ரேலோட உறவு பாதிக்கப்படுமா அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த முடிவுகள் பாலஸ்தீன மக்களோட உரிமை மற்றும் சுயாட்சி அட்டானமஸ் அந்த கோரிக்கையை பெரும்பாலும் பாதிக்கப்படுது. ஏன்னா, எந்த ஒரு நாடுகளும் பெரிய ஒரு ஸ்டெப் எடுத்து இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க நிற்காம இஸ்ரேலோட ஒரு உறவு முறிஞ்சிடுமே அப்படின்னு ஒரு பயத்திலேயே இவங்க மறைமுகமாக இருக்காங்க. ஸோ இது எப்படின்னா ஒரு மறைமுகமான ஆதரவாக கொடுக்குது இஸ்ரேலுக்கு. ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் பாலஸ்தீன மக்களோட மிகப்பெரிய பிரச்சனையை அவங்க பின்னாடி, அதாவது கடந்த காலத்தில் அவங்க செஞ்ச சில தவறுகள், எந்த நாடுகள் தங்களை அகதிகளாக எடுத்தாங்களோ அந்த நாடுகளோட அரசியலையும் அதோட அந்த நாட்டு தலைவர்களோட உயிரையும் பறிச்சிருக்கு அவங்க அவங்க அந்த தலைவர்கள் எடுத்த முயற்சி. அதனால தான் இப்போ இருக்கிற மன்னர்கள், அரபு நாடுகள் இருக்க மன்னர்கள் பயப்படுறாங்க. ஒருவேளை இவங்களை உள்ள எடுத்து தங்களுக்கும் அந்த நிலைமை வந்துருமோ அப்படின்னு பயப்படுறாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பற்றி உங்களை கருத்து, பாலஸ்தீன அகதிகளோட பிரச்சனைக்கு தீர்வு என்ன செய்யலாம் கமெண்டில் சொல்லுங்கள். லைக்ஸ் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் டாக்டர். தேங்க்யூ.